நம்மளோட டிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் அதை வச்சு பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 60% சிக்கன், 40% வெஜிடபிள்ஸ் வரும். ஒரு கிரில்லே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு சேலட் வைப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் லார்ஜ் ப்ராஃபிட், நம்ம ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஜாஸ்தி பண்ணலான்ற ஒரு மோட்டோவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொடுக்கணும்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க, ஸோ தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் நீட் டு எனி டெபாசிட். நம்மளோட மெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சிக்கனில் நிறைய ப்ராப்ளம் பண்ணிருக்கு. ஃப்ரோசன் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டெத் ரேட்ஸ் வருது. ஸோ அதே ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் சிக்கன் மட்டும்தான் அன்றைக்கி காலையில் அறுத்து அந்த சிக்கன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீசருன்ற ஒரு கான்செப்டே நம்ம ஒரு ஷாப்பில் கிடையாது. இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நாங்கள் சொல்கிறது நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கக்கூடாது. அது போக நம்ம வந்து டெய்லியும் இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம், எல்லா ஐடியாஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதான் இப்போ ஒரு மிஞ்சுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு டிஷ் வந்து பேசணும், அது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுங்க. ஏன் அதை நீங்கள் தூக்கி குப்பையில் போடுறீங்க? கஸ்டமருக்கு அந்த டேஸ்ட் புரிய வைங்க. இப்போ 70 rupees செல் பண்ணுறாங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் இருக்கும். அதே நீங்கள் ஃபுல் மீட் வேணால் 150 போடுவோம், டபுள் த ப்ரைஸ். நம்மளது வந்து ஃபுல் மீட் ஷவர்மா மட்டும்தான், அதுவும் அதோட ஹாஃப் ப்ரைஸில் தான் 99. பிஹைண்ட் தி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஒன்லி சிக்கனோட ஃபவுண்டர் மிஸ்டர் சல்மான் இருக்காரு. அவரோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த சிக்கன் ஒன்லி சிக்கன் அப்படின்ற ஒரு பிராண்ட் எப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் அண்ட் அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது எவ்வளோ வாஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது சிக்கன்லி சிக்கன் அப்படின்ற ஒரு பிராண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் அதை வச்சு பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 60% சிக்கன், 40% வெஜிடபிள்ஸ் வரும். ஒரு கிரில்லே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு சேலட் வைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிக்கனோட சைஸை குட்டி பண்ணி ஸோ அங்கே வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா கிவ் மோர் குவான்டிட்டி. இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் லார்ஜ் ப்ராஃபிட், நம்ம ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஜாஸ்தி பண்ணலான்ற ஒரு மோட்டோவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மோரோவர் நம்ம இப்போ ஒரு டிஷ்ஷுன்னு எடுத்தோம்னா இப்போ ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணால் அது மட்டுமே கொடுக்கலாம், தேவையில்லாமல் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியல் டேஸில் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பழகினது ஒரு சிக்கன் டிஷ்ஷுன்னு போனால் கூட வந்து ஆனியன் சேலட் வேணும், அப்போ தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க மக்கள். பட் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து வி லேர்ன்ட், அவங்களுக்கு அதை புரிய வச்சோம். நீங்கள் கொடுக்குறது சிக்கன் டிஷ்ஷு தான், ஸோ வை யூ நீட் ஆனியன், நீங்கள் இதே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் சாப்பிடுங்க, ஸோ யூ வில் பி ஃபுல்ஃபில்ட் அப்படின்ற ஒரு மோட்டோவோட தான் நம்ம பேசணும். ஸோ அவங்களும் அது பழகிச்சு அவங்களுக்கும். ஸோ அவங்க போகிற இதில் பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களுக்கே புரிஞ்சு அந்த கடை அதை கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா அந்த கடையில் நீங்கள் சிக்கன் டிஷ்ஷை பற்றி பேசலை, கொடுக்குற சைட் டிஷ் தான் பேசுகிறீங்க. ஸோ நம்மளோட டிஷ்ஷை பற்றி நீங்கள் பேசும்போது இங்கே ஆமாம் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஆப்வியஸாக அவங்க புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இட்ஸ் கோயிங் குட். அடுத்து வந்து இப்போது நம்ம அதை ஃப்ரான்ச்சைஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க, ஸோ தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் நீட் டு எனி டெபாசிட். அவங்க ஒரு கடையை பார்த்து அது செட்டப் மட்டும் செலவு பண்ண போதும், தே கேன் ஸ்டார்ட் அ ஷாப். மோரோவர் நாங்கள் அதை கைடும் பண்ணுறோம். ஜஸ்ட் நாட் அவங்களுக்கு ஒரு ஷாப் வந்தால் போகணுன்ற ஒரு ஐடியா கிடையாது. வி வாண்ட் தெம் டு க்ரோ வித் அஸ். பிராண்டாக ஒரு பிக் ஃபேமிலியாக க்ரோ பண்ணணும், அதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ வி கைட் தம். டெய்லி அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் சிக்கன் வாங்குறாங்கன்னா அவங்க அது எங்களுக்கு சொல்லணும் எவ்வளோ வாங்குறாங்க. நம்மளோட மெயின் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சிக்கனில் நிறைய ப்ராப்ளம் பண்ணிருக்கு. ஃப்ரோசன் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டெத் ரேட்ஸ் வருது. ஸோ அதே ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் சிக்கன் மட்டும்தான் அன்றைக்கி காலையில் அறுத்து அந்த சிக்கன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீசருன்ற ஒரு கான்செப்டே நம்மளோட ஷாப்பில் கிடையாது. ஸோ எந்த ஷாப்பில் போனீங்கன்னாலும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நாங்கள் சொல்கிறது நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கக்கூடாது, அது அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஃப்ரீசர் அந்த ஷாப்லேயே இருக்கவே கூடாது, இருந்தால் நம்ம வந்து அது ஃபைன் இருக்குது. ஸோ எந்த ஒரு கட்டத்துலையுமே சிக்கன் வந்து ஃப்ரீசருக்குள்ளே போகாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பழைய சிக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒன்ஸ் அன்னைக்கு மிஞ்சிடுச்சுன்னா தே ஹேவ் டு டிஸ்போஸ் இட் ஆர் டேக் இட் டு தேர் ஹோம்.
ஓகே. எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குறது, இல்லை வேறு ஏதாவது சேரிட்டி பண்ணுறது. ஸோ அது ஷாப்பில் இருக்கவே கூடாது பை எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொமோஷன்ஸும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இப்போ போகுதுன்னா வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் எப்படி அதை வந்து மினிமலைஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நம்ம டெய்லி நைட் எண்ட் ஆஃப் த டே கான்டாக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம பேசுவோம். ஏன் உங்கள் ஏருக்கு இன்னைக்கு ஏன் டல் ட்ராப் ஆச்சு, ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கைட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஃபுல்லாக. குறைந்த முதலீட்டில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் குறைந்த முதலீடு அப்படின்னும் போது எவ்வளோ முதலீட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்க முடியும்? அண்ட் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கீங்க? குறைந்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிராண்டாக வந்து எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கேட்பாங்க. ஸோ அது நம்மள்ட்ட கிடையாது. there's zero deposit, only royalty fee மட்டும்தான் 2.5%. அது அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பிராண்டுக்கு நாங்கள் எதுவும் தரப்போகிறது கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைன்னு எடுத்தோம்னா அது ஒரு செட்டப். நம்மளோடது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ பெரிய ஒரு ஆடம்பரமாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் வால்பேப்பர்ஸ் அண்ட் மிஷின்ஸ் மட்டும்தான். அவங்களோட பிகஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின்ஸ் மட்டும்தான். அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை ஆக்சுவலாக ஷாப் ரன் பண்ணுறதுக்கு. அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே. ஸோ அதை வந்து அவங்க எவ்வளோ மினிமலிஸ்டாக ரெடி பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஸோ ஒரு ஷாப்னு எடுத்தீங்கன்னா 3 lakhs to 5 lakhsல ஒரு ஷாப் ரெடி பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கண்டிப்பாக யோசிக்கிறது வந்து என் கடை பிக்கப் ஆகுமா, என் கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுமா, பிராண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ அட்வைசஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோம்னா இனிஷியலாக ஒரு ஷாப்புக்கு வந்து டேஸ்ட் முக்கியம். ஸோ இப்போ திருப்பூர் ஷாப் எடுத்து அங்கே டேஸ்ட் பண்ணிங்கனாலோ இல்லை சென்னை ஷாப்பில் டேஸ்ட் பண்ணிங்கனாலோ டேஸ்ட் வைஸ் எங்கேயுமே டிஃபர் ஆகாது. நமக்கு மெயினாக எப்படி கோச் பண்ணுறோம்னா ஓனர்ஸ்க்கு நம்ம வந்து மெயினாக சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம ஷாப் வந்து ஒரு எம்ப்ளாயியை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஓனருக்கு தான் தெரியும். அவர் வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் போனாலுமே அவரால் அதே டேஸ்ட் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பிக்கஸ்ட் ஃப்ளா தான், ஒரு மாஸ்டர் போயிட்டாங்கன்னா டேஸ்ட் அப்படியே ட்ராப் ஆயிரும், அந்த ரெஸ்டாரண்ட்டே அப்படியே டோட்டலாக டவுன் ஃபால் ஆயிரும். ஸோ இப்போ ஓனருக்கு தெரியும் போது தே கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஓனர் தான். நம்மளோட திருப்பூர் ஷாப்பு ரன்னிங் ஷாப்பில் அவங்களுக்கு 1 week ட்ரைனிங் இருக்கும். ஸோ அவங்க டெய்லியும் எப்படி சிக்கன் கழுவணும், எப்படி மேரினேட் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும், எப்படி ரோல் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட்டை, எப்படி ஒரு கஸ்டமரை டீல் பண்ணணும், எப்படி ஒரு ஆர்டர் எடுக்கணும், எல்லாமே நம்ம லைவ்ல வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து அவங்க டே 1ல ஷாப் ஓப்பன் பண்ணாமல் தே வில் பி வெல் வெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், ஒரு அந்த ஒரு ஷாப்பில் ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது அவங்க பார்த்துக்கலாம். இப்போ 1 week ரன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாப்பில் ப்ராப்ளமே இல்லாமல் போகாது. ஸோ அது வரும்போது எப்படி டேக்கிள் பண்ணணும், எம்ப்ளாயிஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாமே அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷாப்னு ஸ்டார்ட் பண்ணி தே கேன் ஸ்டார்ட் வித் அ கான்ஃபிடன்ஸ். ஓகே நம்மளால முடியும். இப்போ என்னதான் ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணாலுமே தே வில் பி ஒரு ஃபியர் இருக்கும், நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம். அதே ஒன் வீக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போனாங்கன்னா தே கேன் சர்வை. அது போக நம்ம வந்து டெய்லியும் இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் எல்லா ஐடியாஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதான் இப்போ ஒரு மிஞ்சுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு டிஷ் வந்து பெருசாக மூவ் ஆகாது. காம்ப்ளிமெண்ட்டாக கொடுங்க. ஏன் அதை நீங்கள் தூக்கு குப்பையில் போடுறீங்க? கஸ்டமருக்கு அந்த டேஸ்ட் புரிய வைங்க. ஒன்ஸ் அது டேஸ்ட் அவங்க புரிஞ்சிச்சுன்னா தே வில் பி அகெயின் அட்ராக்டட் டு இட். டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் மக்களுக்கு அது புரியாது. ஒரு புது டிஷ்னா நேம் இப்போ வந்து பார்பிக்யூ லாலிபாப்னு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆகாது. இப்போ லாலிபாப்னா என்ன விங்ஸ் இருக்க போகுது, அதில் என்ன டேஸ்ட் இருக்க போகுதுன்னா அது அவங்களுக்கு தெரியாது. பட் அதை அவங்க டேஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே இது சக்கலண்ட்டாக இருக்குது, ஸோ இதில் வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகுது, லெக்குக்கு லாலிபாப் டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியும். ஸோ ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ண வரைக்கும் மக்கள் வந்து வில் பி ரிசர்வ்ட்.